முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தந்துள்ளார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவரின் இந்த வரிகளுக்கு அர்த்தம் தந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி கொள்கை. சமூக நீதியின் அடையாளமாம் நம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாநில உரிமைகளை காக்க களம் காணும் இளைஞர் அணியின் செயலாளர் நம் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாடு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். கழக முதன்மை செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளருமான திரு KN நேரு அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர், சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், மதிப்பிற்குரிய இளைஞர் அணி துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாநகர அமைப்பாளர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நமது ஒற்றை நம்பிக்கை சுடர் திராவிடம் எனும் மாபெரும் சுடர் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் இதோ நம் இளைஞர் அணியின் மாநாட்டு சுடர் வருகை தர உள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் சிலைகளின் அருகே தனது பயணத்தை தொடங்கிய மாநாட்டு சுடர் இதோ சேலம் மண்ணில் நம் இளைஞர் அணி மாநாட்டு திடலில் மாநாட்டு சுடரனை இளைஞர் அணியின் மாநில துணை செயலாளர்கள், இளைஞர் அணியின் மாநில செயலாளர் நம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் வழங்க உள்ளார்கள். நாளை சேலத்தில் நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. தற்போது சேலம் மாநாட்டு பந்தலுக்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாநாட்டு சுடர் தற்போது சேலம் வந்தடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான திமுக இளைஞரணியோட 2வது மாநில மாநாட்டில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு கட்சியின் சார்பில் ஒரு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. திமுக இளைஞரணியின் சார்பில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இந்த மாநாடு என்பது மிக சிறப்பாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளை இந்த மாநாடு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இன்று அதற்கான ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காகவும் அதே போன்று மாநாட்டு ஜோதியை ஏற்றி வைப்பதற்காகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது மாநாட்டு அரங்கிற்கு வந்திருக்கின்றார். அவருடன் அமைச்சர்களும் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நவம்பர் 15ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருந்து வாகன பேரணி என்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் துவக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நீட் தேர்வு எதிராகவும் அதே போன்று இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் வகையிலும் 234 தொகுதிகளுக்குமான இந்த வாகன பேரணி என்பது நடத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த வாகன பேரணியும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தர இருக்கின்றது. அந்த வாகன பேரணியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பாக இந்த மாநாட்டு ஜோதியை முதலமைச்சர் சென்னையில் இருந்து தொடங்கி வைத்திருந்தார். அந்த சுடர் ஓட்டமாக சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஜோதி தற்பொழுது மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கின்றது.
மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து இருக்கக்கூடிய இந்த ஜோதியை பெற்று முதலமைச்சர் மாநாட்டு ஜோதியை தற்பொழுது ஏற்றி வைத்து இருக்கின்றார். நாம் நேரடியாக பார்க்கலாம். மாநாட்டு ஜோதியை இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தொடர் ஓட்டமாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்றுத்தான் இந்த ஜோதியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைப்பதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றார். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில உரிமை மீட்பு மாநாடாக முழக்கத்துடன் முன்வைத்து இந்த மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தொண்டர்கள் இன்றே இந்த பகுதிக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதி முழுமையாக ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. மேலும் இந்த மாநாட்டை ஒட்டி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அந்த ஜோதியானது தற்பொழுது கொண்டு வரப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரிடம் கொடுத்து அதை வாங்கி இருக்கின்றார். தற்பொழுது அந்த ஜோதி என்பது மாநாட்டு முகப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜோதி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தற்பொழுது அந்த உதயநிதி ஸ்டாலின் ஜோதியை ஏற்றி வைத்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி என்பதும் இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தர இருக்கின்றது. தற்பொழுது இந்த மாநாட்டிற்கு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு இசை கலைஞர்கள் மூலமாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள், தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என பல்வேறு வகையான நடன கலைஞர்களை கொண்டு ஒரு உற்சாகமான எழுச்சி மிகுந்த ஒரு வரவேற்பு என்பது இந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டை வடிவிலான ஒரு முகப்பும் ஒரு அனைவரையும் பார்வையாளர்களை கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில உரிமை மீட்பு மாநாடாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதனால் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த மாநாடு என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெறுகின்றது. முறைப்படி நாளை காலை இந்த மாநாடு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நாளை காலை 9 மணி அளவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த மாநாட்டு முகப்பில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கண்காட்சிகளுக்கும் புகைப்பட கண்காட்சி, மொழிப்போர் தியாகிகளினுடைய படத்திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. ஒரு 11 மணிக்கு இருந்து மாலை 6 மணி வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு தலைப்பிலான உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி என்பதும் வர இருக்கின்றது. இந்த வாகன பேரணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் இந்த வாகன பேரணி சென்று மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை, குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு, அதே போன்று மாநாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த வாகன பேரணி சென்றிருந்தது. இந்த பேரணியையும் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். தற்பொழுது அந்த வாகன பேரணி தான் தற்பொழுது இங்கு மாநாட்டு திடலை வந்தடைந்திருக்கின்றது. அந்த பேரணிக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்று இருக்கின்றார். தற்பொழுது அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் தான் இந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அணிவகுத்து இந்த மாநாட்டு திடலை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகின்றனர். அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டு அவர்களை வரவேற்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு 1000 ட்ரோன்கள் மூலமாக லேசர் கற்றைகளை, ஒளிக்கற்றைகளை வீசி பல்வேறு தலைவர்களுடைய உருவப்படங்கள், இந்த மாநாட்டினுடைய விளக்க காட்சியும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். குணசேகரன், சென்னை சிம்சன் பெரியார் சிலை அருகே புறப்பட்ட அந்த மாநாட்டு சுடர் என்பது தற்போது சேலம் மாநகரை வந்தடைந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு சிறப்பான பிரம்மாண்டமான பேரணி என்பதும் நடைபெற்று வருவதா சொன்னீங்க. எவ்வளவு வாகனங்கள் இதில் அணிவகுத்திருக்கின்றன? நிச்சயமாக இந்த வாகன பேரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே சென்று வந்தன. ஒரு 1500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்று இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியாக 234
தொகுதிகளுக்கும் சென்று மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருந்த இந்த வாகன பேரணி தான் தற்பொழுது சேலம் மாநாட்டு திடலுக்கு வந்தடைந்திருக்கின்றது. அந்த மாநாட்டில் கருப்பு சிவப்பு உடை அணிந்த வீரர்கள் ஒரு ராணுவ மிடுக்கோடு அவர்கள் அணிவகுத்து வரக்கூடிய இந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு தலைமை ஏற்று அந்த வாகன பேரணியை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வாகன பேரணியானது தற்பொழுது மாநாட்டினுடைய முகப்பு வழியாக நுழைந்து பெரியார் நினைவு வளைவு என பல்வேறு அலங்காரங்களுடன் கூடிய அந்த பேரணியானது அந்த நுழைவு வாயில் வழியாக உள்ளே வந்து தற்பொழுது இந்த மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்று இந்த வாகன பேரணியை தற்பொழுது உள்ளே அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். தொடர்ந்து செய்தியாளர் குமரேசனிடம் பேசலாம். குமரேசன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மாநாட்டை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன? தொண்டர்கள் இப்போதே வர தொடங்கி விட்டார்களா? நிச்சயமாக, அதாவது நாளை நடைபெற உள்ள இந்த திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு பணிகள் என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாகனங்களில் அணிவகுத்து வந்து தற்போது இந்த மாநாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு முதல் நாளான இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சேலம் வந்து தற்போது சேலத்தில் இருந்து சாலை மார்க்கமாக தற்போது மாநாட்டு திடல் பகுதிக்கு வந்திருக்கிறார். மாநாட்டு திடலில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் அதாவது தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதே போல கம்போடியா நாட்டின் பாரம்பரிய நடனம் ரியோ நடனம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல கேரள சண்டை மேளம், நாட்டம், கதகளி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதே மேடையில் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அந்த மேடையில் பார்வையிட்டு அந்த அதாவது இருசக்கர வாகன பேரணி கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த இருசக்கர வாகன பேரணியானது நீட் எதிர்ப்பு பேரணியாக சென்று கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிலையில் தான் அந்த பேரணி நிறைவடைந்து தற்போது மாநாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. 1000த்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் தற்போது அவர்கள் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டு திடலில் அமர்ந்துதான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த பேரணியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த சுடலை இங்கிருந்த இளைஞரணி மாநில செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி பெற்றுக்கொண்டு பின்னர் அந்த சுடரினை மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். இந்த நிலையில் தான் தற்போது பேரணி இருசக்கர பேரணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேரணி அணிவகுப்பை தான் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் இளைஞரணி செயலாளர் ஆகியோர் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ட்ரோன் மூலமாக, அதாவது கழுகு பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் மூலமாக காட்டக்கூடிய அந்த காட்சியில் இருசக்கர வாகன பேரணி என்பது ஒரு நீளமான ஒரு அணிவகுத்து வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி தற்போது காட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நம்ம தற்போது சன் நியூஸ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 1000 ட்ரோன்களை கொண்டு ஒரு வானத்தில் வர்ண ஜாலம் படைக்கக்கூடிய அந்த ஒளி கண்காட்சி நிகழ்த்தப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த வர்ணஜால காட்சி காட்டப்பட இருக்கிறது. அந்த காட்சியும் தற்போது அரங்கேற இருக்கிறது. ஏராளமான இளைஞரணி தொண்டர்கள், அதே போல கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஒவ்வொருவரும் பாறைசாரியாக வந்து இந்த கண்காட்சி, அதாவது இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதே போல அவருடைய மனைவி மற்றும் அமைச்சர் பெருமக்கள், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் என ஏராளமானோர் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை தற்போது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாடு என்பது முதல் நாளிலேயே ஒரு களைகட்டும் கோலாகல கொண்டாட்ட ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இருசக்கர வாகன பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது 1000த்துக்கும் மேற்பட்ட புல்லட் வண்டிகளில் இளைஞரணியினர்
நீட் எதிர்ப்புக்கு தெரிவித்து அந்த பேனர்களை கையில் ஏந்தியபடி வந்து கொண்டிருக்கார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரக்கூடிய இளைஞர் அணியினரை முகம் மலர்ந்து வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதே போல இளைஞர் அணி செயலாளர் ஸ்டாலின், அமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி அவர்களும் பார்வையிட்டு அந்த இளைஞர் அணியினரை வரவேற்று கையசைத்துக் கொண்டிருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பெருமக்கள் ஏராளமானோர் இது பங்கேற்றிருக்கார்கள். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த மாநாட்டினை முன்னின்று ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டு தினந்தோறும் வந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அதே போல சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், அதே போல சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி மற்றும் இளைஞரணி செயலாளர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாட்டின் முதல் நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக மாநில உரிமையை மீட்கும் முழக்க மாநாடாக இது நடத்தப்பட இருப்பதால் இது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டின் பல்வேறு தீர்மானங்கள் எதிரொலிக்கும் என்ற வகையில் தான் இந்த மாநாடு அமைய இருக்கிறது. இந்த மாநாட்டை காண்பதற்காக முதல் நாளிலேயே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி விமானம் மூலமாக சேலம் வந்து தற்போது சாலை மார்க்கமாக திடலுக்கு வந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எலிச்சக்கர வாகன பேரணி, அது மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் என்ற இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தற்போது குடும்பத்தோடு பார்த்து கையசைத்து அவர் முகமலர அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றிருக்கார்கள். ஏராளமான திமுக தொண்டர்கள், அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரும் வந்து அணியணியாக வந்து இந்த நிகழ்ச்சி ஜோதியை ஏற்றி வைத்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி என்பதும் இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை தர இருக்கின்றது. தற்பொழுது இந்த மாநாட்டிற்கு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு இசை கலைஞர்கள் மூலமாக கிராமிய கலை நிகழ்ச்சிகள், தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என பல்வேறு வகையான நடன கலைஞர்களை கொண்டு ஒரு உற்சாகமான எழுச்சி மிகுந்த ஒரு வரவேற்பு என்பது இந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டு திடல் மற்றும் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டை வடிவிலான ஒரு முகப்பும் ஒரு அனைவரையும் பார்வையாளர்களை கவரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில உரிமை மீட்பு மாநாடாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதனால் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த மாநாடு என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெறுகின்றது. முறைப்படி நாளை காலை இந்த மாநாடு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நாளை காலை 9 மணி அளவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இந்த மாநாட்டு முகப்பில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தில் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து இந்த மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கண்காட்சிகளுக்கும் புகைப்பட கண்காட்சி, மொழிப்போர் தியாகிகளினுடைய படத்திறப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. ஒரு 11 மணிக்கு இருந்து மாலை 6 மணி வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு தலைப்பிலான உரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. தற்பொழுது முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் அவர் பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகன பேரணி என்பதும் வர இருக்கின்றது. இந்த வாகன பேரணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் இந்த வாகன பேரணி சென்று மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை, குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு, அதே போன்று மாநாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த வாகன பேரணி சென்றிருந்தது. இந்த பேரணியையும் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்தார். தற்பொழுது அந்த வாகன பேரணி தான் தற்பொழுது இங்கு மாநாட்டு திடலை வந்தடைந்திருக்கின்றது. அந்த பேரணிக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்று இருக்கின்றார். தற்பொழுது அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில் தான் இந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அணிவகுத்து இந்த மாநாட்டு திடலை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகின்றனர். அவர்களை முதலமைச்சர் MK ஸ்டாலின் பார்வையிட்டு அவர்களை வரவேற்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு 1000 ட்ரோன்கள் மூலமாக லேசர் கற்றைகளை, ஒளிக்கற்றைகளை வீசி பல்வேறு தலைவர்களுடைய உருவப்படங்கள், இந்த மாநாட்டினுடைய விளக்க காட்சியும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள், இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். குணசேகரன், சென்னை சிம்சன் பெரியார் சிலை அருகே
புறப்பட்ட அந்த மாநாட்டு சுடர் என்பது தற்போது சேலம் மாநகரை வந்தடைந்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு சிறப்பான பிரம்மாண்டமான பேரணி என்பதும் நடைபெற்று வருவதா சொன்னீங்க. எவ்வளவு வாகனங்கள் இதில் அணிவகுத்திருக்கின்றன? நிச்சயமாக இந்த வாகன பேரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே சென்று வந்தன. ஒரு 1500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியாக 234 தொகுதிகளுக்கும் சென்று மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருந்த இந்த வாகன பேரணி தான் தற்பொழுது சேலம் மாநாட்டு திடலுக்கு வந்தடைந்திருக்கின்றது. அந்த மாநாட்டில் கருப்பு சிவப்பு உடை அணிந்த வீரர்கள் ஒரு ராணுவ மிடுக்கோடு அவர்கள் அணிவகுத்து வரக்கூடிய இந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இது இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இதற்கு தலைமை ஏற்று அந்த வாகன பேரணியை தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வாகன பேரணியானது தற்பொழுது மாநாட்டினுடைய முகப்பு வழியாக நுழைந்து பெரியார் நினைவு வளைவு என பல்வேறு அலங்காரங்களுடன் கூடிய அந்த பேரணியானது அந்த நுழைவு வாயில் வழியாக உள்ளே வந்து தற்பொழுது இந்த மாநாட்டு திடலுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு உதயநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்று இந்த வாகன பேரணியை தற்பொழுது உள்ளே அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். தொடர்ந்து செய்தியாளர் குமரேசனிடம் பேசலாம். குமரேசன், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு மாநாட்டை முன்னிட்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன? தொண்டர்கள் இப்போதே வர தொடங்கி விட்டார்களா? நிச்சயமாக, அதாவது நாளை நடைபெற உள்ள இந்த திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு பணிகள் என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாகனங்களில் அணிவகுத்து வந்து தற்போது இந்த மாநாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு முதல் நாளான இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சேலம் வந்து தற்போது சேலத்தில் இருந்து சாலை மார்க்கமாக தற்போது மாநாட்டு திடல் பகுதிக்கு வந்திருக்கிறார். மாநாட்டு திடலில் தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் அதாவது தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதே போல கம்போடியா நாட்டின் பாரம்பரிய நடனம் ரியோ நடனம் போன்ற நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல கேரள சண்டை மேளம், நாட்டம், கதகளி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதே மேடையில் திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அந்த மேடையில் பார்வையிட்டு அந்த அதாவது இருசக்கர வாகன பேரணி கையசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த மாநாட்டிற்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த இருசக்கர வாகன பேரணியானது நீட் எதிர்ப்பு பேரணியாக சென்று கிராம பகுதிகளுக்கெல்லாம் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிலையில் தான் அந்த பேரணி நிறைவடைந்து தற்போது மாநாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் தற்போது அவர்கள் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டு திடலில் அமர்ந்துதான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த பேரணியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாநாட்டிற்காக சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த சுடரை இங்கிருந்த இளைஞரணி மாநில செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி பெற்றுக்கொண்டு பின்னர் அந்த சுடரினை மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். இந்த நிலையில் தான் தற்போது பேரணி இருசக்கர பேரணியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேரணி அணிவகுப்பை தான் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மனைவி மற்றும் இளைஞரணி செயலாளர் ஆகியோர் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ட்ரோன் மூலமாக, அதாவது கழுகு பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரோன் மூலமாக காட்டக்கூடிய அந்த காட்சியில் இருசக்கர வாகன பேரணி என்பது ஒரு நீளமான ஒரு அணிவகுத்து வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி தற்போது காட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி தான் தற்போது சன் நியூஸ் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் என்பது மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 1000 ட்ரோன்களை கொண்டு ஒரு வானத்தில் வர்ண ஜாலம் படைக்கக்கூடிய அந்த ஒளி கண்காட்சி நிகழ்த்தப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்த வர்ணஜால காட்சி காட்டப்பட இருக்கிறது. அந்த காட்சியும் தற்போது அரங்கேற இருக்கிறது. ஏராளமான இளைஞரணி தொண்டர்கள், அதே போல கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஒவ்வொருவரும் பாறைசாரியாக வந்து இந்த கண்காட்சி, அதாவது இந்த மாநாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதே போல அவருடைய மனைவி மற்றும் அமைச்சர் பெருமக்கள், திமுக பொருளாளர் டி ஆர் பாலு
திருமாவளவர்கள் என ஏராளமானோர் வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை தற்போது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாடு என்பது முதல் நாளிலேயே ஒரு களைகட்டும் கோலாகல கொண்டாட்ட ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இருசக்கர வாகன பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது 1000க்கும் மேற்பட்ட புல்லட் வண்டிகளில் இளைஞரணியினர் நீட் எதிர்ப்புக்கு தெரிவித்து அந்த பேனர்களை கையில் ஏந்தியபடி வந்து கொண்டிருக்கார்கள். அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரக்கூடிய இளைஞர் அணியினரை முகம் மலர்ந்து வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதே போல இளைஞரணி செயலாளர் அமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி அவர்களும் பார்வையிட்டு அந்த இளைஞர் அணியினரை வரவேற்று கையசைத்துக் கொண்டிருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பெருமக்கள் ஏராளமானோர் இது பங்கேற்றிருக்கார்கள். குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த மாநாட்டினை முன்னின்று ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டு தினந்தோறும் வந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். அதே போல சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், அதே போல சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி மற்றும் இளைஞரணி செயலாளர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாட்டின் முதல் நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக மாநில உரிமையை மீட்கும் முழக்க மாநாடாக இது நடத்தப்பட இருப்பதால் இது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநாட்டின் பல்வேறு தீர்மானங்கள் எதிரொலிக்கும் என்ற வகையில் தான் இந்த மாநாடு அமைய இருக்கிறது. இந்த மாநாட்டை காண்பதற்காக முதல் நாளிலேயே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி விமானம் மூலமாக சேலம் வந்து தற்போது சாலை மார்க்கமாக திடலுக்கு வந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எலிச்சக்கர வாகன பேரணி, அது மட்டுமல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் என்ற இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தற்போது குடும்பத்தோடு பார்த்து கையசைத்து அவர் முகமலர அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றிருக்கார்கள். ஏராளமான திமுக தொண்டர்கள் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினரும் வந்து அணியணியாக வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தற்போது கண்டு ரசித்துக் கொண்டிருக்கார்கள். நாம் தற்போது இந்த ட்ரோன் ஷாட் என்று சொல்லக்கூடிய கழுகு பார்வை காட்சி மூலமாக நமது சன் நியூஸ் செய்தியில் தற்போது இந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பார்வையாளர்களும் அதே போல சன் நியூஸ் நேயர்களும் இதை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் தற்போது இந்த திமுக மாநாட்டின் இளைஞரணி மாநாட்டின் முதல் நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவர் குடும்பத்தாரும் அதே போல அமைச்சர்கள் பெருமக்களும் தற்போது பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குமரேசன், நீங்க குறிப்பிட்டது மாதிரியே வந்து ஒரு சிறப்பான அந்த வாகன பேரணி என்பது அங்கு நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த ட்ரோன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக இந்த மாநாடு குறித்து முதலமைச்சர் ட்விட்டர்ல பதிவிட்டிருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு இந்த மாநாடு தொண்டர்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்? நிச்சயமாக தொண்டர்களே அதே இந்த மாநாடு அறிவிக்கும் பொழுதே இந்த மாநாடு மாநில உரிமையை மீட்கும் முழக்க மாநாடாக அமையும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். எனவே மாநில உரிமை தொடர்ந்து இந்த பாஜக அரசானது பறித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாஜக அரசை எதிர்த்து இந்த மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு இந்த முகப்பு தோற்றம் முதல் கொண்டு அனைத்து இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த மாநாட்டு தீர்மானங்களும் நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அந்த மாநாட்டு தீர்மானங்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசை வீழ்த்துவது, அதே போல பாஜக அரசுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வருவது என்பதை உள்ளிட்ட அந்த தீர்மானங்களை கொண்டு வர இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் அந்த நீட் ரத்து செய்வதற்கான அந்த தீர்மானம் முன்மொழியப்பட இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக நீட் தேர்வினை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசு, அதாவது குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் பதவியேற்றதிலிருந்தே அதற்கான பெரும் முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதற்கான பெரும் முயற்சியை எடுத்து வருகிறார். அந்த வகையில் தான் இதற்கு நீட் எதிர்ப்புக்கான அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாநில உரிமையை பறிப்பதற்கான அந்த நடவடிக்கை கண்டித்து தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது. எனவே அதனை எதிர்த்து ஒரு தீர்மானம் என்று பல்வேறு வகையில் இந்த மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தொண்டர்களை பொறுத்தவரை, திமுக தொண்டர்களை பொறுத்தவரை, அதாவது குறிப்பாக இந்த மாநாடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்ட மாநாடாக, வெற்றி பாதையை அமைக்கும் மாநாடாக, குறிப்பாக திமுகவிற்கு ஒரு வெற்றியை தேடித்தரும் மாநாடாக அமையும் என்ற வகையில் தான் தொண்டர்கள் ஏராளமானோர் வந்திருக்கார்கள். தொண்டர்கள் மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்த அந்த குரலை நோக்கிதான் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிறார்கள். மாநில உரிமையை மீட்கும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்ற வகையில் இந்த இளைஞர்களை பொறுத்தவரை ஒரு எழுச்சி, அந்த முழக்கம் என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த மாநாடு அமையும் என ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர்
முதலமைச்சர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த மாநாடு நிச்சயமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டம் ஏற்படும் வெற்றி பாதை அமைத்து தரும் ஒரு மாநாடாக அமையும் என்பதில் கட்சியினரும் சரி மற்ற ஆதரவு தரக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உரை என்பது நாளை அமையும். அவருடைய உரையில் நிச்சயமாக இந்த மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் ஒலிக்கும் என்றே நம்பலாம். குமரேசன், மாநில உரிமை மீட்புக்கான இந்த மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மொத்தமாக எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கா? தீர்மானங்களை பொறுத்தவரை 20க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வெளியாகும் என கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை தீர்மானங்கள் வெளியாகும் என இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. ஏனென்றால் தீர்மானங்களை பொறுத்தவரை அந்த மாநாடு நடத்தக்கூடிய சமயத்தில் வெளியிடுவது தான் உகந்தது என்பதால் அந்த மாநாட்டில் எத்தனை தீர்மானங்கள் வெளியிடப்படுவது என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் மாநாட்டின் தீர்மானங்களை பொறுத்தவரை இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பாசிச அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிச்சயமாக அமையும் என்ற வகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநில, அதாவது இந்தியாவில் உள்ள இந்த பாஜக அரசுக்கு எதிரான மாநிலங்களில் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எனவே அந்த உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல மாநில அரசுகளுக்கு வழங்கக்கூடிய, குறிப்பாக பாஜக அரசு அல்லாத ஆளுகின்ற அந்த மாநிலங்களுக்கு நிதி என்பது வெகு குறைவாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரை தமிழ்நாடு அரசிடமிருந்து ஜிஎஸ்டி என்ற வரி அதிக அளவில் செலுத்தப்பட்டாலும் ஆனால் தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி என்பது மிக குறைவாகவே உள்ளது. எனவே அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இப்படி பல்வேறு தீர்மானங்கள் இந்த மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. எனவே நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக திமுகவுக்கு ஒரு ஆதரவு தரும் ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும். குமரேசன், தற்போது நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். நிறைய நிர்வாகிகள் அங்க வந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருடன் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற ராஜா உள்ளிட்ட பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் அமைச்சர் பெருமக்களும் ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள். அதே போல அந்த கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர், அதாவது திமுக கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த மாநாட்டிற்கு பொறுத்தவரை அனைத்து அமைச்சர்களும் அதே போல மூத்த நிர்வாகிகளும் கண்டிப்பாக பங்கேற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ட்ரோன் ஷாட் மூலமாக வானத்தில் வர்ணஜாலம் செய்யக்கூடிய அந்த காட்சி ஒளிபரப்பப்பட இருக்கிறது. அதை காண்பதற்காக தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ட்ரோன் காட்சி ஒளிபரப்பப்பட இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.